கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நமக்கு தெரிந்த ஒரு காரியம், நடந்த சம்பவம். ஆகவே 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற முந்தின பகுதியிலே 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஆகவே அவளுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அதாவது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ 12 வருஷமாய் அவள் வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், வியாதியினால், பெரும்பாடுனால, வியாதியினால் 12 வருஷமாய் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த வேதனைகள் அதிகம். 12 வருஷமாய் அவள் வருத்தத்தோடு கூட காணப்பட்டாள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த முந்தின பகுதியிலே 25, 26, 27 வாசிக்கிறோம். அநேக வைத்தியர்களால் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு, அதாவது பார்க்காத வைத்தியம் கிடையாது, பார்க்காத வைத்தியர்கள் கிடையாது. ஆகவே அவர்கிட்ட இருந்த எல்லா பணங்களும் செலவாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கிட்ட இருந்த எல்லா பணமும் எல்லா ஆஸ்தியும் செலவாயிற்று அநேக வைத்தியர்களால் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் தேடி போய் வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்டு சுகமடைந்தாள் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 12 வருஷமாக அநேக வைத்தியர்களே பார்த்துக்கிட்டு இருந்தாள். அநேக வைத்தியங்களை பார்த்தா அவள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை, வருத்தம் மாறலை, வேதனை மாறலை, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இடைப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் அநேக வருஷங்களாக வியாதியினால், அநேக பிரச்சனையினால், வருத்தங்கள், வேதனைகள், மிகவும் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, வருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நாட்களில் நம்முடைய வருத்தத்தையும் நம்முடைய வேதனைகளையும் நாம் மாற்றுவதற்கு, சமாதானத்தை பெறுவதற்கு நம்ம பல வழிகளை நம்ம கடைபிடிக்கிறோம், பல வழிகளை நம்ம தேடுகிறோம், அநேக நபர்களை தேடி போகிறோம். ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவதனால ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளையும் எல்லா விதமான சமாதான குறைவையும் ஆண்டவர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தோடு போ, நீ உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அவளை குணப்படுத்தினார். உண்மையாகவே நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும் பொழுது, நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் எல்லா விதமான வருத்தத்தையும் அவர் மாற்றி நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.